இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இருக்குமா? என்னன்னா பாஜக ஜனநாயகனை வந்து வெளியிடாமல் ஏதோ பண்ணுது அப்படிங்கறத இங்க மக்களை நம்ப வச்சு அதன் மூலியாக வருகிற தேர்தல வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்கான முயற்சிகளை தாவக அது கிடையாது. காங்கிரஸ் வரணும்னு நம்பிக்கையில இருந்து காங்கிரஸ் உடைய வலையில விழுந்து ஒண்ணு இல்லாம போறாங்க. காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனைனா டிஎம் கிட்ட டிமாண்ட் பண்ணணும். அதுக்கு தாவேகா வரமாட்டோம். அது எப்படி வருவாங்க? அதுவே தான் சொன்னல, போனதுலேயே சொன்னல, அதுவே ஒரு கேரவன். அந்த கேரவனை ஏதாவது ஒரு வண்டி வச்சு தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த கேரவன் வந்து இந்த வண்டி கூட சேர்ந்தா 2 பேரும் எங்க, இதுவே ஓடாத வண்டி, பஞ்சரான வண்டி இது. இதுல போய் கேரவனை ஜாயின் பண்ணா 2 ஓடுமா? அது 2மே ரேஸ் காரு. டிஎம்கே ஒரு ரேஸ் காரு, ஏடிஎம்கே ஒரு ரேஸ் காரு. பல ரேஸ்ல ஓடி ஒருத்தர் இந்த ரேஸ்ல ஜெயிப்பாங்க, இன்னொருத்தர் இந்த ரேஸ்ல ஜெயிப்பாங்க. நீ இப்பதான் புதுசா வந்துக்கிற, உனக்கு ரேஸ் ட்ராக்னா என்னன்னு தெரியல, ரேஸ் காருன்னா என்னன்னு தெரியல. அவர் ஒரு படத்துல ஓட்டுவார், என்ன படம், ரேஸ்ல போயிட்டு பழைய வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே சைலன்சர்ல தண்ணி ஊத்துமே, என்ன படம் அது, பொறா எறா குருவி இந்த மாதிரி. அதுன்னு சினிமாவா இது? சினிமாவில் வேணா ஜெயிக்கலாம் நீ ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு. ரியல் லைஃப் அப்படி இல்லை. ரேஸுக்கு ரேஸ் கார் தான் கொண்டு வரணும். ஃபார்முலா 1 ரேஸ் பார்த்துருக்கீங்களா? 5 லேப் போனவுடனே சர்ன்னு வந்து லெஃப்ட்ல நிற்பான். கடை 4 டயரை மாற்றுவானுங்க. ஒரு டயர் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கும். ஒரு குழு இருக்கும், 30-40 பேர் ஒர்க் பண்ணுவான். கடன்னு இது பண்ணுவானுங்க. நீ பழைய ஃபியட்டை ஓட்டிக்கின்னு கூட இந்த கேரவனையை மாட்டிக்கின்னு நீ அப்படியே போயின்னு இருக்கான்னு தான். அவன் 5ஆவது லேப் முடிக்கும் போது நீ முதல் லேப் போய்கிட்டு இருப்ப. காங்கிரஸ் ஒன்றை காமிச்சு திமுக டிமாண்ட் பண்ணுது.